சனி பார்வையின் அர்த்தம். நவகிரகங்களில் சனிக்கு 3, 7, 10 என 3 பார்வைகள் உள்ளன. அனைத்து கிரகத்துக்கு 7ஆம் பார்வை என்ற நேர் 180 டிகிரி பார்வை மட்டுமே உண்டு. இதில் பொது சுபர் குருவுக்கு சனியைப் போலவே 2 விசேஷ பார்வை உண்டு. அதன் பொருளை இன்னொரு பதிவில் விளக்குகிறேன். இன்றைய பதிவில் சனியின் 3 பார்வைக்கான காரணத்தை என் பார்வையில் விவரிக்கிறேன். மேற்கொண்டு படியுங்கள். நவகிரகங்களில் கால சக்கரத்தை இயக்கும் பொறுப்பை காலதேவன் ஈசன் சனியிடம் ஒப்படைத்துள்ளார். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பணியை நேர்மை தவறாமல் சனி தன் கடமையை செய்து வருகிறார். சனிக்கு சோதிடத்தில் 3 பார்வைகள் உண்டு என்று ஞானிகளால் கூறப்பட்டுள்ளது. சனியோ கர்மாதிபதி. அப்படி எனில் சனியின் பார்வை எதை குறிக்கிறது? வேறென்ன? கர்மத்தை தான். சனி நின்ற வீடும் பார்த்த வீடும் அந்த ஜாதகரின் பரப்ப கர்மாவை குறிக்கும். அதாவது இந்த ஜென்மத்தில் ஜாதகர் அனுபவிக்க போகும் வினைபயனை குறிக்கும். அப்படி குறிக்கும் சனியின் பார்வை கர்மத்தை தருகிறது என்றாலும் அதை எந்த காரகங்களில் சனி தருகிறார் என்பதை தான் நான் விவரிக்கப் போகிறேன். சனி ஜாதகத்தில் எங்கே நின்றாலும் 2 விதமான வீடுகளை நோக்கும். 4 வகை வீடுகள் ராசி வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சோதிடத்தில் தர்மம், பொருள், காமம், மோக்ஷம் என 4 வகைப்படும். இதை லக்னம் ராசியில் இருந்து எண்ணி கணிக்க வேண்டும். உதாரணமாக மேஷ லக்கினம் சனி 7 இல் காம வீட்டில் நின்று 3ஆம் பார்வை 9ஆம் வீட்டில் தர்மம், 7ஆம் பார்வை லக்னம் அதாவது தர்ம வீட்டிலும் 10ஆம் பார்வை காமம் எனும் 3ஆம் வீட்டிலும் பார்க்கும். மேலும் அவ்வாறு ஒரு மனிதன் முயற்சியால் தான் கர்மம் சேர்கிறான் கழிக்கிறான். இது 3ஆம் பார்வை. அதேபோல் தன் எதிர்வீட்டால் பெரும்பாலும் கர்மம் சேரும் சேர்த்தது கழியும். இதையே 7ஆம் பார்வை குறிக்கும். சனியின் 10ஆம் பார்வை ஜாதகரின் கர்மத்தை குறிக்கும். எந்த கர்மம் என்பது சனி நின்ற வீட்டை பொறுத்ததே. அதாவது சனி நின்று பார்க்கும் 3 மற்றும் 7ஆம் பார்வைக்கான பலனை சனியின் 10ஆம் பார்வைக்கு உண்டான கர்மத்தை குறிக்கும். மேலும் 10ஆம் பார்வை விழும் வீடும் அதன் நிலை மற்றும் ஜாதகத்தில் அந்த வீடு எந்த பாவமோ அதனை பொறுத்தே பிராப்த கர்மாவை ஜாதகர் அனுபவிக்க இருக்கிறார் என்பதே இதன் அர்த்தம்.